வணக்கம். நான் உங்க கல்பனா ராகவேந்தர். என்ன பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பண்றேன். முதல்ல இந்த வயசுல நான் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஏன்னா கரெக்டான டைம்ல அவர் வெளியூர்ல இருந்து தென்னிந்திய திரையுலகின் பிரபலமான பாடகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் கல்பனா. இவர் அதிக தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன் பிறகு அவர் முதலாக பகிர்ந்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாடகி கல்பனா 3 நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டில் அதிக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து தீவிர சிகிச்சை பெற்ற கல்பனாவின் உடல்நிலை தற்போது தேறி வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் முதன்முறையாக ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். பாடகி கல்பனா வெளியிட்டிருக்கும் வீடியோவில் தன்னை பற்றியும் தனது கணவரை பற்றியும் மீடியாக்களில் பலவாறாக வதந்திகள் பரவி வருவதால் விளக்கம் கொடுக்கும் வகையில் இந்த வீடியோவை பதிவிடுவதாக தெரிவித்து இருக்கிறார். இதனால் தனக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக் கொண்டதால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். இப்போதுதான் உயிருடன் இருக்க காரணம் தனது கணவர்தான் என்றும் தன்னை காப்பாற்ற அவர் மிகவும் சிரமப்பட்டதாகவும் பேசியிருக்கிறார். தன் கணவரும் மகளும் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்து இருக்கிறார். வெகு விரைவில் பூரண குணமடைந்து சீக்கிரமே பாடல் மூலம் அனைவரையும் மகிழ்விப்பேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார்.